இந்த ஈஸ்வராய் புண்ணியத்துல நம்ம இந்த போராட்டத்தை கலந்துக்கிற போது எல்லாரும் மனசுல வச்சுக்கணும், யாரையும் கெடுக்கணும் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. வணக்கம். இப்ப நீங்க வீடியோ பாத்திருக்கீங்க, பட்டாசு வெடிச்சு ஸ்வீட் எடுத்து கொண்டாங்க. இது ஏதோ தீபாவளி பண்டிகை அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம டிகே பிரபு, அமைச்சர் டிகே பிரபு அவங்கள செயலால ஊரே கொண்டாடுது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இப்ப தொடர்ந்து அமைச்சர் டிகே பிரபுவோட நடவடிக்கைலாம் பயங்கரமா இருக்கு. ஏன்னா விதி மீறிய கல்குவாரிகளை உடனடியா மூடுறாங்க, தற்காலிகமா மூடுறாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா மதுரையில வந்து கல்லணை இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா 11 கல்குவாரியில தற்காலிகமா மூடியிருக்காங்க. இந்த கடந்த 9 மாசமா போராடி இருக்காங்க. அது கடந்த ஆட்சியில முடியல. இப்ப நம்ம தமிழகம் தளபதி விஜயன் ஆட்சி வந்ததுக்கப்ப பாத்தீங்கன்னா நேரம் அந்த ஊர் மக்கள் தலைமைச் செயலர் போய் டிகே பிரபு சந்திச்சு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே உடனடி நடவடிக்கை எடுத்து 11 கல்குவாரியில தற்காலிகமா முடியிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியில கொண்டாடி இருக்காங்க. ஏன்னா தமிழகம் தளபதி விஜயன் ஆட்சி வந்ததுக்கப்ப பாத்தீங்கன்னா அமைச்சர் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதனால பாத்தீங்கன்னா திமுகவுடைய ஒவ்வொரு துறையோட ஊழல் வெளியே வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா ஊழல் பட்டியல் ரெடி பண்ணி அவங்களால உள்ள தள்ளுவாங்க. இது நடக்கும். தளபதி விஜயனா கண்டிப்பா செய்வாரு. அதே மாதிரி அமைச்சர் டிகே பிரபுவோட செயலாளர் நிறைய பேர் பாராட்டிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஒவ்வொரு அமைச்சர் துறை ரைடு போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இன்னும் நிறைய சாதிக்கணும்.